வணக்கம். மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள் தமிழ் உலகிற்கு கிடைத்த மாபெரும் கொடை. அந்த கொடை வள்ளலாக விளங்கி ஏழ்மையையும் அறியாமையையும் துடைத்தெறிந்தது என்பது வரலாறு. ஆங்கிலேய ஆட்சியில் நீதி அரசராக பணியாற்றிய முதல் இந்தியர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள். யாராலோ நியமிக்கப்பட்டவர் அல்ல. நீதிபதி பதவிக்காக நடத்தப்பட்ட தேர்வில் வெற்றி பெற்று நீதி அரசரானவர். பெண் பிள்ளைகளுக்காக தமிழ்நாட்டில் முதலாக பள்ளிக்கூடத்தை தொடங்கியவரும் வள்ளல் வேதநாயகம் பிள்ளை அவர்களே. தமிழ் இலக்கிய உலகிற்கு புதினம் என்ற வடிவத்தை தந்தவரும் இவரே. பிரதாப முதலியார் சரித்திரம் என்ற முதல் தமிழ் நாவலை இயற்றி நாவல் முறையை தொடங்கி வைத்தவர் வேதநாயகம் பிள்ளை அவர்கள். மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள் 400 கவிதைகளை இயற்றினார். இந்த கவிதைகளின் சிறப்பை பற்றி 56 புலவர்கள் பாராட்டி சாற்றுக்கவி பாடியிருக்கிறார்கள். அவர்களுள் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, வள்ளலார் என்று அழைக்கப்படுகிற ராமலிங்க அடிகளார், திருச்சி தியாகராய செட்டியார், சென்னை அட்டவதானம் வீரசாமி செட்டியார் போன்றவர்கள் அதில் முக்கியமானவர்கள். நீதியரசர் வேதநாயகம் அவர்கள் சிறந்த இசை கலைஞராகவும் திகழ்ந்தார். வீணை மீட்டுவதில் திறமை பெற்றவராக விளங்கினார். 1876ஆம் ஆண்டு ஏற்பட்ட பஞ்சத்தின் போது தமது சொத்துக்கள் அனைத்தையும் விற்று மக்களின் பசியை போக்கினார். இதை கண்ட மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் நீயே புருஷமேரு என்ற பாடல் எழுதி பாராட்டியுள்ளார். மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள் ஆங்கிலத்தில் இருந்த சிவில் கிரிமினல் சட்டங்களை முதலாக மொழிபெயர்த்தார். அது மட்டுமல்லாது நீதி நிர்வாகம் தொடர்பான சட்டங்களையும் முக்கியமான வாதங்களையும் தமிழில் எழுதி சித்தாந்த சங்கிரதம் என்ற தலைப்பில் நூலாக வெளியிட்டார். சுமார் 55 ஆண்டு காலம் நீதிமன்ற தீர்ப்புகளை தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டார்.